இப்போ இந்த வீடியோவில் பாட்டு சேட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூலே நம்ம ரன் ஆகுதுன்னா நம்ப முடியுமா? வெல்கம் டு டே 6 அண்ட் எபிசோட் 6 ஆஃப் நோ அபவுட் ராக்கெட். முன்னாடி பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேட்டலைட் எப்படி வந்து ஃபியூலே நம்ம ஒர்க் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேட்டலைட் வந்து பார்த்தா நம்ம நார்மல் ப்ரொபலன்ஸ் மாதிரி எந்த ஒரு கெமிக்கல் டைப் ஆஃப் ஃபியூலும் தேவைப்படாது. அதுக்கு மேலே வந்து பார்த்தா அதோட பவர்ஃபுல்லாக கரண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தா இங்கே முக்கியமாக தேவைப்படும். இப்போ வாங்க இப்போ இந்த இன்ஜின் வந்து பார்த்தா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ரிட்டர் த்ரஸ்டர் டிஸ்சார்ஜ் சேம்பர் அப்படி மேக்னெட்டிக் ரிங்ஸ் இது மூலிமா வந்து பார்த்தா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல் உருவாகுது. ப்ரொப்பலண்ட் இன்ஜெக்டர், ஸ்க்ரீன் எலக்ட்ரோட், ஆக்சிலேட்டர் எலக்ட்ரோட், நியூட்ரலைசர். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பாடியில் டச் ஆகி ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவாங்க. நியூட்ரல் எலக்ட்ரான் வந்து வெளில வருது, அது கூட வந்து பார்த்தா எலக்ட்ரான் வந்து பார்த்தா வெளில வருது. ஸோ இப்போ இந்த ரெண்டு கொலாடாய் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு கொலிஷன் உருவாகி அயனைசேஷன் நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ரோட்டான் வந்து பார்த்தா வெளில வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு அங்கே இருக்க எலக்ட்ரான் வந்து பார்த்தா வெளில வந்து பட்டு உங்களுக்கு வந்து பார்த்தா அது நியூட்ரலைஸ் பண்ணும். அதே போக வந்து பார்த்தா உங்களுக்கு சேட்டலைட் வந்து பார்த்தா மூவ் பண்ணும். இது வந்து பார்த்தா அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும்போது உங்களுக்கு சேட்டலைட் வந்து பார்த்தா கண்டினியூஸ் ஸ்பேஸில் வந்து பார்த்தா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த ப்ரொபலண்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா மற்ற கெமிக்கல் ப்ரொபலன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து பார்த்தா ஃபியூல் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். லாங் டேர்ம் மிஷன்ஸ்க்கு வந்து பார்த்தா இதை கண்டிப்பாக வந்து பார்த்தா யூஸ் பண்ண முடியும் ஸ்பேஸில். உங்களுக்கு வந்து பார்த்தா எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாமல் வந்து பார்த்தா இந்த சேட்டலைட் வந்து பார்த்தா மூவ் ஆக முடியும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் த்ரஸ்ட் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ இருக்க டெக்னாலஜியில் கண்டினியூஸாக வந்து பார்த்தா கரண்ட் தேவைப்படும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching this video.